Out. Out. வாமா. ஹலோ சார், என் பேரு பிரசாத். சார், என் பொண்ணு ஸ்ரீ சப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் வீக்கு. அதனால தான் ஸ்கூலை மாற்றிட்டோம். இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டோம். நீங்கள் தான் நல்லா படிக்க வைக்கணும் சார். நான் கவனிச்சுக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. ஓகேம்மா, ஜாக்கிரதை. Go and sit. இப்ப இந்த மாடல் பொம்மைலாம் வருது இல்ல சார்? சமீபத்துல தான் அந்த ஸ்டாக்கை நிறுத்தினாங்க. இந்த மாதிரி பொம்மையெல்லாம் இப்போ விற்க மாட்டேங்குதுன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சேல்ஸை நிறுத்திட்டாங்க. ஒன்னே ஒன்று இருக்கு சார். இது இம்போர்ட்டட் டாய் சார். அது ஓல்டு மாடலுங்கிறதுனால யாரும் வாங்குறது இல்ல. அதனால தான் அந்த கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்கறது இல்ல. உங்களுக்கு வேணும்னா வர வைக்கிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலத்துல பெண்களுக்கு கல்வின்றது ரொம்பவே முக்கியமாயிடுச்சு. ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா அதுல பெண்கள் கல்வி கற்கிறது ரொம்பவே முக்கியம். உதாரணத்துக்கு வளர்ந்த பணக்கார நாடுகளை சொல்லலாம். அந்த வகையில இந்தியா வளர்ந்து வரதுல முதல் இடத்துல இருக்கு. இது சாத்தியமாகிற மாதிரி செஞ்சது பெண்கள் கல்விக்கு நாம முக்கிய இடம் கொடுத்ததுதான். ஒரு சம் போட தெரியல. இந்த வருஷம் எப்படி பாஸ் ஆவ? சொல்லு. படிக்கிறத தவிர வேற எல்லா வேலையும் பண்ற. என்ன பண்ணலாம் சொல்லு. சார், சோப்ரா சார், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். நீங்க போங்க, நான் அனுப்புறேன். நாளைக்கு நான் யாரை கூப்பிட்டு சம் போட சொன்னாலும் போடணும். இல்லனா இந்த வருஷம் எல்லாரும் ஃபெயில். அண்டர்ஸ்டாண்ட்? போங்க. இந்த வருஷம் நம்ம ஸ்கூல்ல +2ல 100% பாஸ் காட்டுறதுக்கு +1 ஆனுவல்ல டைட்டா டிகிரேட் பண்ணுவாங்க. அப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிறதே கஷ்டம். நீ பிலோ ஆவரேஜ், கன்ஃபார்மா நீ ஃபெயில். நெக்ஸ்ட் இயர் என் பேரு கெட்டுக்கூடாதுல்ல ஷர்மி. லாஸ்ட் வீக் ஒரு பையனோட உன்னை பைக்ல பார்த்தனே. படிக்க மாட்டேங்கிற, ஊர் சுத்துற, ரொம்ப வீக்கா இருக்கியே. உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசணுமே. வேணாமா? அப்ப நான் சொல்றத செய்யறியா? செய்யறியா? ஓகே. செய்ய மாட்டேன்னா அப்படியே ஃபங்க்ஷன் போயிட. நெக்ஸ்ட் இயர் +2 போகணும்னா அந்த டோரை சாத்திட்டு வா.
இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில நம்ம ஸ்கூல் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம ஸ்கூல்ல கல்வி கற்பிக்கிற முறையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற பாதுகாப்பும் தான். அதுக்கு காரணமான நம்ம டீச்சர்ஸ்க்கு என்னோட பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்ஸஸ் அனபெல்லா ஜார்ஜ் இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக் ஷோ ஒன்னு பண்ணி காட்ட போறாங்க. So all right. நாளைக்கு இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே? எஸ் மேம். பத்மா மேம். உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாரா? வந்துட்டாரு. வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. அது சரி, காவியா கிட்ட ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் இருக்கா? பரவாயில்ல. இப்போவாது மான்னு சொல்லுவா. எக்ஸ்கியூஸ் மீ. அவளை ஸ்பீச் தெரபிக்கு கூட்டிட்டு போகணும். மேம். மீரா. ஓ சாரி, மறந்து போயிட்டேன். இந்தா. ரொம்ப நல்லா இருக்கு மேம். தேங்க் யூ. உன் மம்மி டாடிக்கு என்னோட விஷயத்தை சொல்லு. நீங்களே சொல்லுங்க, ரொம்ப சர்ப்ரைஸா ஃபீல் பண்ணுவாங்க. ஹாப்பி anniversary and many many happy returns of the day. Happy anniversary and many many happy returns of the day. Bye. Thank you மேம். பை மேம். பை. ஓ, இந்த மெஷின்ல ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி கூட இருக்கா? ஆமா மேம். காவியாக்கு கூட இந்த மாதிரி தான் ஒன்று வாங்கினேன். ரெக்கார்டர் வாய்ஸ் கேட்டு கேட்டு அவளுக்கு ஸ்பீச் ட்ரைனிங் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். உன் கல்யாண குட் நியூஸை எப்ப சொல்ல போற? காவியாவை விட்டுட்டு என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவளையும் ஏத்துக்கிற ஒருத்தன் கிடைச்சானா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படிப்பட்ட ஒருத்தன் கிடைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஹே பாய் சந்தியா. பை டி. இவ்ளோ ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க. இதுல போய் நான் படிக்க மாட்டேன். அவ்வளவுதான். 2 நாள் லீவ்ல ஜாலியா இருப்பேன். நேத்து எங்க வெட்டிங் ஆனிவர்சரி சார். சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடுறேன்னு எங்க கிட்ட சொன்னா. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட விசாரிச்சிங்களா? எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டோம், ஆனா வரலன்னு சொல்றாங்க. இத பாருங்க. மீரா ஆட்டோ ஏறினதை மட்டும் தான் பார்த்தேன். ஆனா ஆட்டோ நம்பரை பார்க்கவே இல்ல. ஆட்டோ பின்னாடி ஏதாவது ஸ்டிக்கர்ஸோ இல்ல போஸ்டர்ஸோ இருக்கிறத பாத்தீங்களா? இல்ல, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அன்னைக்கு எனக்கு பஸ் வந்ததும் நான் கிளம்பி போயிட்டேன். சரி, நீங்க என் கூட கொஞ்சம் வரீங்களா? இந்த ஏரியால இருக்கிற எல்லா ஆட்டோஸையும் என்கொயர் பண்ணலாம். ஆட்டோ டிரைவரை பிடிக்க ட்ரை பண்ணலாம். ஐம் சோ சாரி, என்னால வரவே முடியாது. காவியா எனக்காக ஸ்கூல் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவளை பிக்கப் பண்ணணும். மேம் ப்ளீஸ், நீங்க கொடுக்குற எந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்த ஹெல்ப்பா இருக்கும்.
எனக்கும் கடமைகள் இருக்கு. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இதுக்கு மேல எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு. மேம் ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். சார், உங்களுக்கு சொன்னா புரியாதா? காவியா லேட்டா நான் அழுதுருவா, அழுதானா வீக் ஆகி பயப்படுவா. நான் கிளம்பணும். ஹலோ, காணாம போன மீரா என்ன நிலைமையில இருக்கானே தெரியல. அவ எந்த கோலத்துல கடைப்பாலும் எங்களுக்கு பயமா இருக்கு. சார், என்ன நம்பி ஒரு சின்ன பொண்ணு இருக்கு, நான் போயாகணும். சாரி மேம். ஓய், பபிள் சுத்துறத நிறுத்துறியா? உன்னாலதான் லேட்டு. இனி எப்ப பஸ் வர்றது, நம்ம எப்ப வீட்டுக்கு போறது? சரி, பாவம் ஆச்சேன்னு பர்த்டே பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனா அந்த கேம் இந்த கேம்னு சொல்லி எவ்வளவு லேட் பண்ணிட்ட பாத்தியா? இங்க பாரு, இனிமே நோ பார்ட்டிஸ் நோ அவுட்டிங்ஸ். இதான் உனக்கு பனிஷ்மெண்ட். ஆட்டோ. காவியா, வா. மேடம், ஆட்டோ வேணுமா? வாங்க, உள்ள இடம் இருக்கு. வேண்டாம் மேடம், இதுக்கு மேல ஆட்டோ கிடையாது. வாங்க மேடம். வேண்டாம் மேடம், உண்மையாவே இடம் காலியா இருக்கு. வாங்க மேடம். காவியா, வா. டேய் வாடா. மச்சான், மிஸ் ஆயிட்டா மச்சான். டேய், அவ போனேனடா, வேற ஒருத்தி கிடப்பாடா. எப்படா கிடைப்பா? டேய், யாரா நீ? பெரிய பாடி கார்டு மாதிரி நிக்கிற? என்னடா வேணும்? ஏய், அன்னைக்கு ஸ்கூலுக்கு என்கொயரிக்கு வந்தப்போ நான் உங்களை போலீஸ்ன்னு நினைக்கல. வேற என்ன நினைச்சீங்க? எந்த வேலை வெட்டிக்கும் போகாம சும்மா ஊர் சுத்திட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். காவியாவோட அப்பா. காவியா என்னோட பொண்ணு இல்ல. தெரியும். காவியா உங்க அக்காவோட பொண்ணு. உங்க அக்கா உடம்பு முடியாம இறந்து போயிட்டாங்க. காவியாக்கு பேச்சு வரலன்னு அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. அப்போல இருந்து இந்த பொண்ணை நீங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கரெக்ட் தானே? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சரிதான் சொன்ன. சிரிக்கு எப்படி? இந்த வாட்டி ப்ராக்ரஸ் கார்டுல மாட்டுக்கு அது மாதிரி கையெழுத்து போடுறேன்னு மொத்த டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் காவியா வரைஞ்சதா? ஆமா, காவியா தான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு வரைஞ்சிட்டே இருப்பா. சின்ன வயசுல இருந்து அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் இப்படி டிரா பண்ணி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவா. அன்னைக்கு கூட சூப்பர் மார்க்கெட்ல இந்த ஸ்கெட்ச் பென்ஸ்கெல்லாம் நீங்க தானே பே பண்ணீங்க? பாய் பாய். காவியா, நோ. ஹாப்பியா? சரி வா. ஓகே காவியா. அருண், நாளைக்கு போய் எல்லா ஆட்டோக்காரங்களையும் என்கொயரி பண்ணலாம். எனக்கு யாரையாவது தெரியுதான்னு பாப்போம். தேங்க்ஸ். குட் நைட்.
இப்போ மாட்டிக்கிட்டியா? சொல்லும் ஒரு மனது நிறுத்துறா. சொல்லும் ஒரு மனது சொல்ல சொல்ல அதில் நனைந்திடும் புது பொழுது எண்ணி எண்ணி கண்ணில் மின்னல் மாறும் இளம் வயது பஞ்சர் ஆயிடுச்சு அருண். ஹலோ அண்ணா, ஆட்டோ வருதா பாருங்க. ஆட்டோ நிறுத்துங்கண்ணா. ஆட்டோ நிறுத்து நிறுத்து நிறுத்து. எங்க சார் போகணும்? எங்க ஃப்ளைஓவர் இருக்குல்ல, அங்க போங்க. நம்ம தோத்து போயிட்டு இருக்கோம். என்னாச்சு அருண்? மீராவோட டெட் பாடி கார்பரேஷன் குப்பை லாரியில கிடைச்சிருக்கா. அப்படியா? இப்ப என்ன பண்றது? ஹலோ அருண், மீரா ஏறின ஆட்டோ எதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு உன்னோட வாய்ஸ் கேட்கல, பிரேக் ஆகுது. ஹலோ ஹலோ அருண். அருண், இப்ப கேக்குதா? மறுபடியும் உன்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுது. சிக்னல் சரியா கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஹலோ அருண், இப்ப கேக்குதா? ஹலோ அருண், அந்த ஆட்டோக்கு பின்னாடி ரெட் கலர்ல உன்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுது கிருஷ்ணவேணி. ஹலோ கிருஷ்ணவேணி. ஹலோ முதல்ல சுத்தி இருக்க அந்த குப்பை எடுங்க. பாடியில எதுவும் படாம பாத்துக்கோங்க. சார், நாங்க A4 ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம். கார்ப்பரேஷன் ஆளுங்க தான் முதல்ல பாடியை பாத்துருக்காங்க. எங்க ஏரியா லிமிட் தான் சார். ஆனா கேஸ் உங்க ஏரியாக்கு டைவர்ட் பண்ண சொல்லிட்டாங்க. பாடி மேல எடுங்க. கிளம்புங்க கிளம்புங்க. போங்க போங்க. இங்க நிக்க கூடாது. போங்க போங்க. ஏய், ஜாக்கிரதை, ஜாக்கிரதையா எடுங்க. பாத்து பாத்து, பொறுமையா கீழே இருக்குங்க. பாத்து. கிளம்புங்க. இங்க நிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. போங்க போங்க. கிளம்புங்க. ஹலோ அருண், அன்னைக்கு மீரா ஏறின ஆட்டோக்கு பின்னாடி ரெட் கலர்ல ஸ்டார் லோகோ போட்டிருந்தது. ரேஸ்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம் அருண். இதை சொல்றதுக்கு தான் அப்பத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன்.
மரியாதையா சொல்லு. நான் மர்டர்லாம் எதுவும் பண்ணல சார். சும்மா டைம் பாஸ்க்கு ஸ்கூல் பொண்ணுங்களை டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் சார். அவ்வளவுதான். டைம் பாஸ்க்கு பொண்ணுங்களை டீஸ் பண்ணுதியாடா? உன் கூட வேற யார் யாரெல்லாம் இருக்காங்க? சோபராஜ் சார். சோபராஜா? ஸ்கூல் பொண்ணுங்க கிட்ட பேசி அவங்கள ஆட்டோல ஏத்தி அவர் வீட்டுல இறக்கி விட்டுருவேன் சார். அதுக்கு பணம் கொடுப்பாரு. அதோட என் வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு தெரியல சார். அவன் என்ன வேலைடா பாக்குறான்? ஸ்கூல் டீச்சர் சார். எந்த ஸ்கூல்ரா? சொல்றா. எந்த ஸ்கூல்ரா? ஸ்கூல் பேர்லாம் தெரியாது சார். அவர் வீடு தான் சார் தெரியும். அவன்லாம் ஒரு ஆளு, அவனை அவர் இவருன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் வீடு எங்கடா? காந்தி நகர், சிக்கனப்பள்ளி. நீங்க இந்த ரூமை போய் பாருங்க. ஓகே சார். வெங்கட் சார், நீங்க அந்த ரூமை செக் பண்ணுங்க. இவன் தான் சோபராஜா. டேய், இவன் கிளாஸ்ல தானே நம்ம சரி படிக்கிறா. ஸ்டூடண்ட்ஸ், எல்லாருக்கும் பேப்பர் வந்தாச்சா? எஸ் சார். அந்த பேப்பர் காட்டு. உனக்கு எவ்வளவு மார்க்? சைலன்ஸ். யாரு 35% கீழே வாங்குனது? சார், மீரா நோட்புக். மாமா, எவ்வளவு பர்சன்டேஜ்? 34 சார். சரியா கேட்கல. எல்லாருக்கும் கேட்கற மாதிரி சத்தமா சொல்லு. 34 சார். அந்த டஸ்டரை கொண்டு வா. மொத்தமா சர்ச் பண்ணியாச்சு, வேற எந்த க்ளூவும் கிடைக்கல. அவன் இப்ப ஸ்கூல்ல தான் இருப்பான் அருண். எல்லா டெஸ்ட்லயும் ஃபெயில். வேண்டாம் சார், ப்ளீஸ். ஓகே, எல்லாரும் போங்க. சார், சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். இந்த வருஷம் +1 ஸ்டூடெண்ட்ல யாரை டீக்ரேட் பண்ணலான்னு ஸ்கூல்ல லிஸ்ட் கேட்டிருக்காங்க. எனக்கு என்னவோ உன் பேரை முதல்ல கொடுத்துடலான்னு தோணுது. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. என்ன பண்ண சொல்ற? அப்போ நான் உன் பேரை லிஸ்ட்ல கொடுத்துறேன். கேக்குறேன் சார். கேக்குறியா? கேக்குறேன் சார். கேக்குறியா? கேக்குறேன் சார். அப்ப அந்த டோரை சாத்திட்டு வா. போ. சார், ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். சார் வேண்டாம் சார், என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ். நான் 10 கவுண்ட் பண்ணுவேன். ப்ளீஸ் சார், உங்க 1 கால்ல விழுந்து கேக்குறேன், என்ன விட்டுருங்க சார். சோபராஜ் டீச்சர் எங்க இருக்கா? ஸ்கூல் முடிஞ்சிருச்சு சார். இந்நேரம் அவரோட டியூஷன்ல தான் சார் இருப்பாரு. சார், ப்ளீஸ் சார். 5 6. என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்ல.
டியூஷன் சென்டர். ஓகே அருண். Seven, 8, 9, 10. தெரியாம செஞ்சுட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார்.